பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரத்தில் சொல்லுகிறார், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். உங்களை எல்லாரும் மறந்தாலும் ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் சுவிகார புத்திரராகும்படி. எதன் மூலியமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆமாங்க, நீங்கள் இந்த நாளில் தனியாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க, நான் தனிமையாக இருக்கிறோம், ரொம்ப உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம், ஊழியம் செய்கிறோம், இரவும் பகலமாக ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட திரும்பி எல்லாம் மறந்துட்டு போயிடுறாங்க. அப்படி தான் நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. அதான் இந்த நாளில் வசனம் சொல்லிக்கிறது. ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம் உங்கள் கூட இருக்குதுங்க. அதை முதலாவது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த சித்தம் இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எசப்பாவுக்கு உகந்த பிள்ளையாக நீங்கள் இருக்கிறதுனால அவர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார், உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். யாருக்காக செய்வார்? அவருடைய சத்தத்திற்காக, சித்தத்திற்காக செய்து முடிப்பார். எத்தனையோ நாட்களில் ஆண்டோடைய சத்தத்திற்காக நான் ஓடும்போது பலவிதமான சோர்வுகள் வந்தது உண்டு. அப்போல்லாம் எனக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன், முன்குறித்திருக்கிற காரியங்களை குறித்து நினச்சி பார்ப்பேன். நீங்கள் உங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அன்பு சகோதரி கேத்ரிக்குள்மான கர்த்தர் எப்படி முன்குறித்து ஆண்டோட திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். ஒரு விசை அவர் ஊழியத்திற்காக சென்றிருந்தார். அவர் ஊழியத்திற்கு சென்றிருந்த போது எல்லாம் முடிந்தது. அவர் ரிட்டர்ன் முடிச்சுட்டு வரும்போது அந்த கிச்சன் வழியாக, கூட்டம் அதிகம் இருந்தபடினால கிச்சன் வழியாக கடந்து வந்தார். அந்த நேரத்தில் அந்த கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தவங்க அத்தனையோ பேர் ஆண்டவர் மேல் தொடப்பட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்குங்க, உங்கள்ட்ட ஒரு வல்லமை இருக்குது, உங்கள்ட்ட ஒரு கிருபை இருக்குது. அந்த அபிஷேகத்தை பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபையை பாருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை பிரசங்களோட கூட இருக்கிறது. ஏன்னா அந்த தயவுள்ள சித்தம் உங்களுக்காக இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு செய்யறத கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். நீங்கள் அவருடைய அன்பின் பிரசனம், நீங்கள் அவருடைய கிருபை, நீங்கள் அவருடைய தயவு, அவருடைய இறக்கம் உங்கள் கூட இருக்குதுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஜெப சிந்தையோடு இருங்க, அந்நிய பாஷையோடு இருங்க, அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கொடுக்கத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை அக்கினியாக நிரப்பிக்கிட்டே இருங்க. இன்னும் என் மேலே அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு அந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்ல 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 நீங்கள் அந்த கன்ஃபர்ஸ் பண்ண கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபைகளை ஊற்றுவார், ஒரு வல்லமையால் நிரப்புவார், இரக்கத்தால் நிரப்புவார், அக்கினியால் நிரப்பார். உங்கள் வாழ்க்கை சீர்படும், உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வார்த்தையில் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆம், ஆண்டவர் உங்களை முன்குறித்த நோக்கம் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்காக இல்லை, இப்படி புலம்பிக் கொண்டிருப்பதற்காக இல்லை, இப்படி தடுமாறி கொண்டிருப்பதற்காக இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நீங்கள் பலப்படுவதற்காக, நீங்கள் காசு பணத்துடன் சந்தோஷமாக இருப்பதற்காக, பரிசுத்தத்தோடு சந்தோஷமாக இருப்பதற்காக, பரிசுத்தாவின் கனிகளினாலும் வரங்கள் வல்லமைகளாலும் நீங்கள் நிரம்பி இருப்பதற்காக கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிற உங்களுடைய ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.